நமசிவாய. எல்லோரும் இன்முற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே. என் அன்பு கன்னிராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் பெரியோர்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோல வாழ்க்கையில உங்களை ஜெயிக்க வைக்கிற தெய்வம் எது, அது என்னென்ன தெய்வம், அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம முழுசா பார்க்க போறோம். வாழ்க்கையில நீங்க ஜெயிக்கணும் அப்படின்னா கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. எப்பொழுதுமே நாம ஒரு வீடியோ போட்டுட்டோம், 10 நிமிஷம் ஆயிடுச்சு, முடிச்சிருவோம், முடிச்சிட்டு அடுத்த வேலையை பார்ப்போம் அப்படிங்கறதெல்லாம் நம்ம கிட்ட இருக்காது. ஒரு வீடியோ போட்டாலும் அது தெளிவா இருக்கணும், விளக்கமா இருக்கணும், உண்மையா இருக்கணும். அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வீடியோ ஒரு அற்புதமான வீடியோ. உங்க வாழ்க்கையில உங்களை ஜெயிக்க வைக்க போற தெய்வம் மட்டும் இல்ல, இந்த வீடியோவும் உங்களை ஜெயிக்க வைக்க போகுது. சரி, வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கும் ஆன்மீகத்துக்கும் என்னங்க தொடர்பு? ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. ஆன்மீகம் இல்லாம ஒரு மனுஷனால வாழ்க்கையில ஜெயிக்கவே முடியாது. இதை அடிச்சு சொல்லலாம். அப்ப நிறைய பேர் வாழ்க்கையில ஜெயிச்சவங்க கண்டிப்பா ஆன்மீக பாதையில பயணிச்சவங்களா தான் இருப்பாங்க. இல்ல அப்படின்னா அவர்களுடைய கர்மா கொடுத்து வைத்தவர்கள் போன ஜென்மத்துல பல புண்ணியங்களை செஞ்சு இந்த ஜென்மத்துல அதை அனுபவிக்க வந்தவர்களாக இருக்கணும். அதை தவிர்த்துட்டு பார்த்தோம் அப்படின்னா 90% வெற்றிக்கு காரணம் இந்த ஆன்மீகமா தான் இருக்கணும். அப்ப நம்ம வாழ்க்கையில ஜெயிக்கணும் அப்படின்னா எது முக்கியம்? உடம்பு ரொம்ப ஆரோக்கியமா இருக்கணும், மனசு குழப்பம் இல்லாம இருக்கணும், தெளிவா இருக்கணும். அப்படி தெளிவா இருந்தாதான் வாழ்க்கையில நிம்மதி இருக்கும். நிம்மதி இருந்தாதான் ஒரு விஷயத்தை நம்ம யோசிக்கவே முடியும், அதுவும் தெளிவா சிந்திச்சு முடிவெடுக்க முடியும். அப்படி தெளிவா சிந்திச்சு முடிவெடுக்கணும் அப்படின்னா நம்முடைய விதியை புரிஞ்சுக்கணும். அப்ப நம்முடைய விதி யார் கையில இருக்கு? இறைவன் கையில. அப்ப ஆன்மீகம் இல்லாம இந்த உலகம் அசையாது. அதனாலதான் இந்த வீடியோ முழுக்க உங்களை ஜெயிக்க வைக்கிற தெய்வம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அப்ப அவனின்றி ஒரு அணுவும் அசையாது. இது பழமொழி, கிராமத்துல நிறைய கேட்டிருப்போம். அதாவது எல்லா விஷயங்களும் கடவுளுடைய கட்டுப்பாட்டுல இருக்கு, கடவுளுடைய கருணை இல்லாம எந்த நன்மையும் நடக்காது அப்படிங்கறதுதான் இதுக்கான பொருள். பேசிக்காவே இந்த உண்மை எல்லாருக்குமே தெரியும். ஆனா சில பேர் அறிவியல் மட்டும்தான் உலகத்தை காப்பாற்றும், அறிவியல் மட்டும்தான் வாழ்க்கையில முன்னேற்றும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. என்னதான் அறிவியல் அப்படின்னு இருந்தாலும் இந்த பிரபஞ்சத்துக்குள்ளாரதான் அந்த அறிவியலே இருக்கு. இந்த பிரபஞ்சம் இல்லாம அந்த அறிவியல் எங்க இருந்து வந்தது? அப்ப இந்த பிரபஞ்சத்துக்கு ஒரு சக்தி இருக்கு, ஒரு ஆற்றல் இருக்கு. இந்த பிரபஞ்சம் நம்ம மேல செலுத்தக்கூடிய ஆதிக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியமா நம்ம கவனிக்கணும். அப்ப ஒவ்வொரு ராசிக்கும், ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும், ஒவ்வொரு மனிதர்களுக்கும் தேவையான ஒரு தெய்வம் இருக்கு. அந்த தெய்வம் எது அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்க போறோம். அப்ப இந்த ஆன்மீக அடிப்படையில நம்முடைய மகிழ்ச்சியை வளர்த்துக்கிறது, கடவுளை வழிபடுறது, பரிகாரங்கள் செஞ்சுக்கிறது, இப்படி நிறைய ஜாதக குறிப்புகள் இருக்கு. முன்னோர்கள் நிறைய பேர் சொல்லிட்டு போயிருக்காங்க. இங்க எல்லாமே நாமளா ஏதோ கட்டுக்கதை கட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. எல்லாமே அனுபவிச்சு உணர்வுபூர்வமா எழுதி வைக்கப்பட்ட உண்மைகள் இந்த பரிகாரங்கள், கடவுள் வழிபாடு எல்லாமே. அதனால நாமளை ஜெயிக்க வைக்கிற தெய்வம் இது அப்படின்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு விளம்பரத்தை பார்க்க போறோம். நம்முடைய உடல் ஆரோக்கியத்துக்கும் ஆன்மீக பாதையில கலப்படம் இல்லாத பொருட்களை வாங்கறதுக்கும் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. 9043688626 குட் பேபி. இந்த காலகட்டத்துக்கு ஏற்றது மாதிரி எல்லா வகையான பூஜை பொருட்களும் இவங்கள்ட்ட இருக்கு. உணவுப் பொருட்கள், மசாலா, ஒரிஜினல் பசுமாட்டு நெய், ஊறுகாய், இது மாதிரி உணவுப் பொருட்களும், செக்கில் ஆட்டின சுத்தமான எண்ணெய் வகைகள் இவங்கள்ட்ட இருக்கு. இன்னைக்கு ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். நம்ம வாழ்க்கையில ஆரோக்கியம் இல்லை அப்படின்னா நம்மளால வாழவே முடியாது, முன்னாடி யோசிக்கவே முடியாது. ஒரு பிரச்சனை அப்படின்னா பயந்துடுறோம். அதனால நம்முடைய ஆரோக்கியத்துக்கும் உடல் எடை அதிகரித்தாலும் அல்லது உடம்புல உள்ள பிரச்சனைகள் நிறைய இருக்கு. அதுக்கெல்லாம் காரணம் இன்னைக்குள்ள ஆரோக்கியம் இல்லாத உணவுகள், ப்ரெசர்வேட்டிவ், ஒரு சரியான உணவு பழக்க வழக்கம் இல்லாததான். அதுக்கெல்லாம் தீர்வா இந்த குட் பேபி இவங்க ஒரு ப்ராடக்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க. வெயிட் லாஸ் பவுடர், அதுபோல் வெயிட் லாஸ் பிரேக்ஃபாஸ்ட்டு, அது சம்மந்தப்பட்ட சில ப்ராடக்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க. இன்றைக்கி நல்லா போயிட்டுருக்கு. அதனால் இவங்களை கான்டாக்ட் பண்ணி பயன்படுத்திக்கிங்க. அடுத்து பார்த்தோம்னா உங்கள் ராசியை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே குடும்பத்தில் சிக்கல்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த சிக்கல்கள் என்ன உங்கள் வாழ்க்கையில் உங்களை ஜெயிக்க விடாமல் தடுத்துக்கிட்டே இருக்கும். ஏன் அப்படின்னா கணவன் மனைவி இந்த அனுசரித்து போகணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை அமையாது. ஏன்னா நீங்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படி. எல்லாருமே ஆளாளுக்கு ஒரு பிரச்சனையில சிக்கிப்பீங்க. மனைவியா இருந்தா குடும்ப பிரச்சனை, கணவனா இருந்தா தொழில் வேலை, குடும்பமா இருந்தா கடன் பிரச்சனை, அப்புறம் வயதானவர்களா இருந்தா நோய் பிரச்சனை. இப்படி சிக்கிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எப்பொழுதுமே உண்டு உங்க ராசிக்கு. ஆனா அனுசரிச்சு போக முடியாத ஒரு காரணம், ஏன்னா வேலை செய்யணும், தொழில் செய்யணும்,
ஓடி ஓடி உடைக்கணும், நிறைய சம்பாதிக்கணும், கடன் அடைக்கணும், இப்படி ஏகப்பட்ட ஒரு பிரச்சனையில சிக்கி அதிலிருந்து மீள முடியாம தவிச்சுக்கிட்டு இருப்பீங்க. குடும்பத்துக்காக எவ்வளவுதான் உழைச்சாலும் நல்லது செஞ்சாலும் நல்ல பேர் மட்டும் உங்களுக்கு கிடைக்காது. அது என் அன்பு நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் கிடைச்ச ஒரு வெகுமானம். மனைவிக்கு அல்லது கணவனுக்கு அடிக்கடி உடல் பாதிப்பு ஏற்படும். கணவன் மனைவி வழி உறவுகளால பிரச்சனைகள் ஏற்படும். அடிக்கடி சண்டை சச்சரவுகள் வரும். ஒரு விரக்தி மனப்பான்மை ஏற்படும். சோர்ந்து போயிடுவீங்க. பத்தாக்குறைக்கு வேலையில இருந்து திடீர்னு வெளியில வர்றது, ஒரு வேலைக்கு சேருவீங்க, திடீர்னு வெளியில வந்துடுவீங்க. ஏன்னா உங்களது திறமைக்கும் கௌரவத்துக்கும் சரியில்லாத வேலையா இருக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் கௌரவம் ரொம்ப முக்கியம். அந்த கௌரவத்துக்கு ஒரு இலக்கு வந்ததுன்னா பணம், ஆசை, கனவு இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்காம கௌரவத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து வெளில வந்துடுவீங்க. இப்படியான சூழ்நிலையில அடிக்கடி வேலை மாற்றம் நடந்துகிட்டு இருக்கும். அதுபோல உங்களுக்கு தேவையான பண வசதிகள், பண வரவு இருந்தாலும் சேமிக்க மட்டும் உங்களால முடியாது. பணம் வரும், செலவாகும், கடன் வாங்குவீங்க. பணம் வரும், கடன் அடைப்பீங்க, செலவாகும், மறுபடியும் கடன் வாங்குவீங்க. இது ஒரு வாழ்க்கை, ஒரு வட்டம்ங்கிறது மாதிரி இந்த சுழற்சியிலேயே சிக்கி காலம் பூரா ஓடிக்கிட்டே இருக்கிற ஒரு சூழ்நிலை. இதனாலேயே ஒரு விரக்தி, எதுக்குடா வாழ்றோம், ஊரை விட்டு வெளியில போனா கூட ஒரு நிம்மதி இல்லாத வாழ்க்கை, அங்கேயும் பிரச்சனை. இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகளை சிக்கி தவிக்கிற ஒரு ராசி தான் உங்க ராசி. தான தர்மம் செய்யற குணம் அதிகம் இருக்கு. இது பெரும் பிரச்சனை. உங்க ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த பிரச்சனை பெரும் பிரச்சனை. ஏன்னா மனசு ஒரு தங்கமான மனசு அப்படின்னா ஏமாத்துறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. சீக்கிரம் உங்களை ஏமாத்தி காரியம் சாதிச்சுட்டு நன்றி மறந்து தூற்றி கொண்டிருப்பார்கள். புறம் பேசுவாங்க. போதா குறைக்கு கடன் வாங்கி வேற அடுத்தவங்களுக்கு உதவி செய்வீங்க. அப்புறம் வாங்கின கடனை திருப்பி கொடுக்க முடியாம அவமானப்படுவீங்க. அப்புறம் அவங்களுக்கு பதில் சொல்ல வேண்டியது வரும். அதனால மன உளைச்சல், அதனால குடும்பத்தில் பிரச்சனை, பிரிவுகள். இன்னும் சொல்ல போனா அடித்தடி சண்டை கூட நடக்கும். நான் எங்கேயாவது போறேன், இல்லை நான் தற்கொலை பண்ணிக்கிறேன் அப்படின்னு கூட நிறைய நேரம் குடும்பத்தில் அந்த பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கும். எதிர்பாராம சில இன்பமான விஷயங்களும் நடக்கும். அதுதான் வாழ்க்கை, ஒரு சூட்சமமானது, ஒரு வித்தியாசமானது. அதுதான் நம்மளை தாக்கு பிடிக்கும். எவ்வளவுதான் பிரச்சனை வந்தாலும் திடீர்னு ஒரு சந்தோஷமான ஒரு சம்பவம், சந்தோஷமான ஒரு நிகழ்வு, ஒரு செய்தி, இப்படி வந்துட்டு போவோம். ஆனாலும் அது நீடிக்காது. திடீர்னு 2 நாள் நல்லா இருப்போம், அடுத்த பிரச்சனைகள் வரும். 2 நாள் நல்லா இருப்போம், பிரச்சனை வரும். சரி, நம்ம தான் இவ்வளவு கஷ்டப்படுறோம், நமக்கு ஏதாவது பூர்வீக சொத்தாவது கிடைக்குமா அப்படின்னா அதுக்கும் வழி இல்லாம பெரும் பிரச்சனையில சிக்கி இருக்கும் அந்த பூர்வீக சொத்து. அதனால குடும்பத்துல, அதனால அண்ணன் தம்பி உறவுகளுக்குள்ளார, அக்கா தங்கச்சி உறவுகளுக்குள்ளார பிரச்சனைகள் இருந்துகிட்டு இருக்கும். அது உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பா கிடைக்காது. எது எப்படி இருந்தாலும் வாழ்க்கையில இன்பம் துன்பம் சமமா பார்க்கிற ஒரே ராசி உங்க ராசி தான். ஏன்னா ரொம்ப சந்தோஷமா இருந்தா எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. ரொம்ப துக்கமா வருத்தமா இருந்தீங்கன்னா இதுவும் கடந்து போயிடும். நாமளும் ஒரு நாள் இந்த இடத்துல இருந்து வெளியில வர மாட்டோமா? இந்த இடத்துல தான் கடவுள் வருகிறார். இறைவா, நீ இருக்கியா இல்லையா? என்னைக்கு இதுல இருந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி தருவ? ரொம்ப நொந்து போயிடுவீங்க. எப்போதுமே நல்லா தெரிஞ்சுக்கங்க, ஒரு உண்மையான, ஒரு நேர்மையான, ஒரு நல்ல குணம் கொண்ட ஒரு ஆணையோ ஒரு பெண்ணையோ எந்த ஒரு தெய்வமுமே கைவிடுறதில்லை. இந்த பிரபஞ்சம் கைவிடுறதில்லை. இது நல்லா புரிஞ்சுக்கங்க. ஏதாவது ஒரு வகையில, ஏதாவது ஒரு உருவத்துல, ஒரு சூழ்நிலையில உங்க கூடவே இந்த பிரபஞ்சம் இருந்துகிட்டு இருக்கும். அதாவது எப்படின்னா, முக்கியமா 3 உருவங்களாக, 3 வழியில நமக்கு துணையாக இருக்கும் இந்த பிரபஞ்சம். அதை நம்ம எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். அதாவது தெய்வங்களாக நம்ம பிரிச்சிருக்கோம். 3 தெய்வங்களாக ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது. முதல்ல நமக்கு வாழ்க்கையில கஷ்டம்னா துணை நிக்கிறது, அல்லது கஷ்டப்படுற நேரத்துல கூட நிக்கிற தெய்வம், அல்லது அதிர்ஷ்டம், ஏதாவது ஒரு கஷ்ட நேரத்துல அதிர்ஷ்டத்தை கொடுத்து தூக்கி விடுற தெய்வம். இப்படி 3 வகையான தெய்வம் நம்ம வாழ்க்கையில இருக்கு. அதாவது குல தெய்வம், இஷ்ட தெய்வம், உபாசன தெய்வம். இந்த 3 தெய்வங்கள் நம்ம வாழ்க்கையில மிக மிக முக்கியமான தெய்வங்கள். இந்த விஷயத்தெல்லாம் இதுவரைக்கும் நீங்க கேள்விப்பட்டீங்களோ இல்லையோ, ஆனா கண்டிப்பா முயற்சி பண்ணி பாருங்க. இந்த நிமிஷத்துல இருந்து இந்த தெய்வங்களை நான் சொல்றபடி வணங்கி பாருங்க. உங்க வாழ்க்கையில மாற்றம் கண்டிப்பா ஏற்படும். 100% ஏற்படும். ஏன்னா இதெல்லாம் வெறும் வார்த்தைக்காக இங்க நம்ம சொல்றதில்ல, அனுபவபூர்வமா உணர்ந்ததால இங்க நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஒரு மனுஷனுக்கு 3 தெய்வங்கள் முக்கியமான தெய்வம். குலதெய்வம், உபாசன தெய்வம், இஷ்ட தெய்வம். செல்வம், செல்வாக்கு, அதிர்ஷ்டம், இப்படி எல்லாருமே ஆசைப்படுறோம். ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு அதிபதி இருக்கு. ஒவ்வொரு அதிபதிக்கும் ஒவ்வொரு கடவுள்கள் இருக்காங்க. அப்ப 12 ராசிக்கும் 27 நட்சத்திரத்துக்கும் தனித்தனியா
கடவுள்கள் இருக்காங்க. நம்ம எல்லா நோய்களுக்கும் ஒரு டாக்டர் கிட்ட போறதில்ல, எல்லா பொருள் வாங்கறதுக்கும் ஒரு ஸ்டோருக்கு போறதில்ல, எல்லா சுற்றுலாவுக்கும் ஒரு நாட்டுக்கு நம்ம போறதில்ல. ஒன்னொன்னும் விதவிதமா இருக்கு. அப்ப எங்கெங்க எதுக்கு போறோமோ அதனுடைய பலனை நம்ம அனுபவிக்க முடியும். அப்படித்தான் நம்ம ராசிக்கு, நம்ம நட்சத்திரத்துக்கு, நம்ம பிறந்த பிறவி பலனுக்கு ஏற்றது மாதிரி தெய்வங்கள் இருக்கு. போன வீடியோல கோவில்கள் பத்தி பார்த்திருக்கோம். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ இருக்கு, உங்களை ஜெயிக்க வைக்கிற கோவில் இது அப்படின்னு. அதுபோல உங்களை ஜெயிக்க வைக்கிற தெய்வம் ஒவ்வொரு ராசிக்கு தனித்தனியா இருக்கு. அதனால அப்ப அந்த தெய்வங்கள் தான் நமக்கு ஒரு நல்ல வழிகாட்டியா இருக்கு. ராசிக்குரிய தெய்வத்தை நம்ம வணங்கும் போது நம்முடைய நேரமும் நல்ல நேரமா இருக்கும், செல்வ வளமும் பெருகும், வாழ்க்கையில நம்ம என்ன ஆசைப்பட்டோமோ அது நடக்கும். அது மட்டும் இல்ல, ரொம்ப அமைதியை கொடுக்கும், அபரிதமான வெற்றியை கொடுக்கும். நம்ம நினைச்சு பார்க்க முடியாத வெற்றியை கொடுக்கக்கூடிய தெய்வங்கள் இங்க நிறைய உண்டு. நமக்காக, அதாவது நம்ம ஒரு கோவிலுக்கு போறோம், ஒரு தெய்வத்தை கும்பிடுறோம் அப்படிங்கிறத விட நாமளை எதிர்பார்க்கிற தெய்வத்துக்கு போகும்போது கண்டிப்பா மிகப்பெரிய வெற்றியை நமக்கு அது கொடுக்கும். அதனால இப்ப முதல்ல குலதெய்வத்தை பத்தி நம்ம பார்க்கலாம். ஒரு மனுஷன் பெத்தவங்களாலோ மற்றவங்களாலோ உறவினர்களாலோ கைவிடப்பட்டாலும் கடவுள் என்னைக்குமே கைவிடாது அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லவங்களையும் நியாயமானவங்களையும் குலதெய்வம் கைவிடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இழந்த செல்வம், இழந்த கௌரவம், கலைந்த குடும்பம், தொலைந்த நிம்மதி இதெல்லாம் திரும்ப கிடைக்கணும் உங்களுக்கு அப்படின்னா குலதெய்வ வழிபாடு 100% முக்கியமானது. நல்லா மனசுல பதிய வச்சுக்கங்க. குலதெய்வ வழிபாடு இல்லை அப்படின்னா நம்ம வாழ்க்கையில ஒரு சின்ன முன்னேற்றத்தை கூட பார்க்க முடியாது. குடும்பத்தில் அவ்வளோ பிரச்சனைகள் நடக்கும். எல்லாத்துக்கும் காரணம் குலதெய்வ வழிபாடு. ஏன் குலதெய்வ வழிபாடு முக்கியம் அப்படின்னா ஒவ்வொருத்தருடைய குலதெய்வம் மட்டுமே அவங்களுக்கு நன்மை செய்ய முடியும். வேற தெய்வங்கள் நீங்க கும்பிட்டாலும் கும்பிடலனாலும் குலதெய்வம் வழியா தான் அந்த நன்மைகள் நமக்கு கிடைக்கும். ஏன்னா பல வழியில முயற்சி பண்ணி பார்த்துட்டு குலதெய்வம் வழியால தான் நமக்கு நன்மை கிடைக்குது அப்படின்னு பல மகான்கள் சொல்லிய உண்மை இது. இதெல்லாம் உணர்வுபூர்வமா உணர்ந்திருக்காங்க. குலம் அப்படின்னா நம்முடைய குடும்ப பாரம்பரியம். அப்ப நம்முடைய குடும்பத்துக்குன்னு ஒரு வழிபாட்டு தெய்வம் இருந்திருக்கு, நம்முடைய முன்னோர்கள் வழிபட்டிருக்காங்க. அது சந்ததி சந்ததியினரா குலதெய்வ வழிபாட்டை யார் சரியா செஞ்சுக்கிட்டு வராங்களோ அவங்கள எந்த கிரகமும் எந்த தோஷமும் ஒண்ணுமே செய்ய முடியாது. ஏன்னா குலதெய்வத்துக்கு அவ்வளவு பெரிய சக்தி இருக்கு. சிலருடைய ஜாதகத்தை பார்க்கும்போது அவங்களுக்கு நேரம் சுத்தமா நல்லா இருக்காது, ஆனா சந்தோஷமா இருப்பாங்க. ரொம்ப நஷ்டத்துல இருக்க வேண்டிய நேரமா இருக்கும், ஆனா ரொம்ப ஜகஜோதியா ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா குலதெய்வத்தை அவங்க எல்லாம் சரியா போய் வணங்கிட்டு இருக்கிறவங்க. வருஷம் 3 மாசத்துக்கு ஒரு முறை குலதெய்வ நிவர்த்தி அந்த வழிபாட்டெல்லாம் தவறாம செய்யறவங்க. அப்ப குலதெய்வம் அப்படிங்கிறது மிக முக்கியமானது. முக்கியமா குலதெய்வ கோயிலுக்கு என்னைக்கு போன சக்தி அதிகம் கிடைக்கும், நமக்கு அந்த ஆற்றல் அதிகம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னா அமாவாசை அன்னைக்கு உங்க குலதெய்வ கோயிலுக்கு போய் 2 மண் விளக்குல விளக்கெண்ணெயை ஊற்றி ஒரு எலுமிச்சம்பழத்தை கோவில் சூலாயத்துல குத்திட்டு உங்க குலதெய்வத்தை கும்பிட்டுட்டு வாங்க. இந்த மாதிரி 18 நாள் இல்லைன்னா 27 நாள் தொடர்ந்து செஞ்சீங்க அப்படின்னா குலதெய்வம் உங்க கூடவே இருக்கும். அது எவ்வளவு பெரிய நோய், எவ்வளவு பெரிய பிரச்சனை, எவ்வளவு பெரிய பாவம் பழிகள் இருந்தாலும் குலதெய்வம் அப்படியே உங்களை தூக்கி நிறுத்தும். அதனால எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் கவலைப்பட வேண்டியதில்லை. வாழ்க்கையில ஜெயிக்கணும் அப்படின்னா குலதெய்வ கோயிலுக்கு போய் இந்த பரிகாரத்தை செய்யுங்க. அதாவது 2 எலுமிச்சம்பழம், 2 மண் விளக்கு, விளக்கெண்ணெயை ஊத்திட்டு எலுமிச்சம்பழத்தை சூலாயத்துல குத்திட்டு கும்பிட்டுட்டு வாங்க. இப்ப கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் குலதெய்வம் எதுவாக இருக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கன்னி லக்னத்துக்கு உரிய 5ஆம் இடத்தின் அதிபதி சனி பகவான். அப்ப சனி பகவான் எப்படின்னா பிறர் கொடுத்தாலும் சனி தடுப்பார், ஆனா சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்படிங்கிறது ஜோதிட விதி. சனி பகவான் உங்கள் ராசி கட்டத்துல சிறப்பா இருந்துட்டார் அப்படின்னா குலதெய்வத்தினுடைய அனுக்கிரகம் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும். வாழ்க்கையில கஷ்டம், துன்பம், துயரங்கள், இந்த வேதனைகள் இதெல்லாம் இருக்காது. ரொம்ப ஜெகஜோதியா சந்தோஷமா இருப்பீங்க இந்த குலதெய்வத்தினுடைய அனுக்கிரகம் இருந்ததுன்னா. அது சனி பகவானின் சிறப்பான பார்வை இருந்தா. அது இப்ப மட்டும் இல்ல, எப்பொழுதுமே அப்படிதான் இருக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் குலதெய்வம் எங்க இருக்கும் அப்படின்னா வயல்வெளிகள்ல இருக்கும். ஏன்னா இது நிலராசி, அதனால வயல்வெளிகள், நிலப்பரப்பு, காடு, மரங்கள்லாம் இல்லாத வெட்ட வெளியில இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்ல ஊர் காவல் தெய்வங்களாக உங்களது குலதெய்வம் இருக்கும். அதுபோல ஆண் தெய்வமும் இருக்கும், பெண் தெய்வங்களும் இருக்கும். உதாரணமா சொன்னோம் அப்படின்னா ஐயனார், அங்காளம்மன், காமாட்சி அம்மன் இப்படியான தெய்வங்கள் தான் உங்களுக்கு குலதெய்வமா இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. அதுவும் காவல் தெய்வங்களாக கன்னி பெண்கள் தெய்வமா இருக்கலாம் கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும். அடுத்தது ஆண்களுக்கு இது போல இருக்கும்போது பெண்களுக்கு குலதெய்வம் எப்படி இருக்கும் அப்படின்னா பெண்களை பொறுத்த வரைக்கும் எப்பொழுதுமே வாழ்க்கையில 2 குலதெய்வங்கள் தான். அது இன்னும் கொடுத்து வைத்தவர்கள். ஆண்களுக்கு ஒரு தெய்வத்தினுடைய அருள் கிடைக்குது அப்படின்னா பெண்களுக்கு 2 தெய்வங்கள் காவலுக்கு வருவாங்க. ஆனா எப்படி அதை பயன்படுத்திக்கிறீங்க, எப்படி அந்த தெய்வங்களை நீங்க மதிக்கிறீங்க அப்படிங்கறத பொறுத்து தான் இருக்கு. சில பேர் பிறந்த வீட்டை விட்டுட்டு புகுந்த
புகுந்த வீட்டு வரும்போது பிறந்த வீட்டு தெய்வங்களை மறந்துடுவாங்க. ஆனா மறக்க கூடாது. ஏன்னா நீங்க பிறந்ததுல இருந்தே உங்களை சின்ன வயசுல இருந்தே உங்க அப்பா அம்மா மாதிரி அந்த தெய்வங்களும் உங்களை வளர்த்து வந்த ஒரு தெய்வம். திருமணம் ஆன உடனே மறந்து போறது மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை, மிகப்பெரிய செல்வங்களை நீங்க விட்டு போனதுக்கு சமம். அதனால எப்பொழுதுமே பெண்கள் பிறந்த வீட்டு தெய்வமாக இருந்தாலும் புகுந்த வீட்டு தெய்வமாக இருந்தாலும் இரண்டு தெய்வங்களையும் சம பங்கு அளவுல வணங்க வேண்டியது அவசியம். அதனால குல தெய்வங்கள் பெண்களுக்குங்கிறது இரட்டை தெய்வங்களாகத்தான் இருக்கும். அது தப்பு இல்லை. அதை எப்பொழுதுமே சமமா வணங்குறதுக்கு நீங்க முயற்சி பண்ணுங்க. முடிஞ்ச வரைக்கும் பிறந்த வீட்டுல வருஷத்துக்கு ஒரு முறையாவது போயிட்டு வாங்க, பிரச்சனை இல்லை. அது அந்த பங்குனி உத்திரம் அன்னைக்கு போயிட்டு வரீங்க அப்படின்னா மிக சிறப்பா இருக்கும் அன்னைக்கு. அடுத்தது கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் உங்க வாழ்க்கையில உங்களை ஜெயிக்க வைக்கணும் அப்படின்னா 10ஆம் இடத்து அதிபதி மிக முக்கியமானவர். ஏன்னா 10ஆம் இடம்ங்கிறது தொழில் வேலையை குறிக்கக்கூடிய இடம். அந்த அதிபதி 10ஆம் இடத்துக்கு அதிபதி புதன் பகவான். அது மட்டும் இல்ல, உங்கள் லக்னாதிபதி இல்ல ராசியாதிபதி கூட புதன் பகவான் தான். அந்த புதன் பகவான் ஜீவனாதிபதியாகவும் இருக்கிறார். அப்படிங்கிறது மிக மிக ஒரு அற்புதமான அமைப்பு. கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் லக்னாதிபதியும் ஜீவனாதிபதியும் ஒன்று அப்படிங்கிறது ஒரு சிறந்த அமைப்பு. உங்க வாழ்க்கையில நீங்க ஜெயிக்கிறதுக்கு இதை விட ஒரு வாய்ப்பு கிடைக்கவே கிடைக்காது. அதனால பொதுவாகவே கன்னி ராசியில பிறந்தவங்க சிறந்த அறிவாளிகளாக, எதுலையுமே சிந்தித்து செயல்படக்கூடியவர்களாக இருப்பீங்க. அது மட்டும் இல்ல, கன்னி ராசியில பிறந்தவங்களுக்கு புதன் ஆட்சி உச்சம் இது ரெண்டுமே நட்பு கிரகங்களாக வரக்கூடியது சுக்கிரன் சனி. அப்ப இந்த கிரகங்களோட சேர்க்கை அடைஞ்சு குரு போன்ற சுப கிரகங்களுடைய பார்வை அடைஞ்சதுன்னா மிகப்பெரிய வெற்றியை உங்க வாழ்க்கையில உங்களால அடைய முடியும். இதெல்லாம் நார்மலா நீங்க பார்க்கும்போது தெரியாது. இந்த மாதிரியான ஒரு அமைப்பு ஜோதிடத்துல இருக்குதா அப்படின்னு இப்ப குறிச்சு வச்சுக்கீங்க. ஜோசியரை பார்க்க போகும்போது இந்த அதிர்ஷ்டம் இருக்கா அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கீங்க. அடுத்தது, அதிகாரமிக்க பதவிகளை அடைய புதன் பகவான் முக்கியமானவர். என்னைக்குமே அவரை வணங்குறது ரொம்ப ரொம்ப நன்று. பெரிய பதவி, உயர் பதவி, திடீர் அதிர்ஷ்டங்கள் இதெல்லாம் கொடுக்கக்கூடியவர் புதன் பகவான் தான். புதன் பகவான் வலுவா இருந்தார் அப்படின்னா அரசு வேலை, அரசு துறையில உயர் பதவிகள், அடிக்கடி யோகம். அது மட்டும் இல்ல, சனி பலம் பெற்றிருந்ததுன்னு வச்சுங்க, மக்களால் போற்றப்படக்கூடிய ரொம்ப உயரத்துக்கு கொண்டு போய் சேர்ப்பாங்க. மக்கள் மிகப்பெரிய பதவிகள்லாம் கொடுத்து அழகு பார்ப்பாங்க. உங்களை தேடி பதவிகள் வரும். அப்ப நீங்க ஜெயிக்கிறதுக்கு புதன் சனி இவங்களாம் ரொம்ப முக்கியமானவங்க. என்னைக்குமே சிவன் கோவிலுக்கு போகும்போது நவக்கிரகத்தை சுத்தாம வராதிங்க. கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் நவக்கிரகத்தை 9 முறையாவது சுத்திட்டு வாங்க. அதுல புதன் பகவானையும் சனி பகவானையும் குறிப்பா வணங்கிட்டு வாங்க. அது மட்டும் இல்ல, புதன் கேந்திர திரிகோணங்கள்ல சூரியன் சேர்க்கை பெற்று இருந்தால், சந்திரனும் பலமா இருந்தா, குரு பார்வை செஞ்சதுன்னா உங்களை அசைக்க யாராலையும் முடியாது. கன்னிராசி நண்பர்களையும் தோழிகளையும் ஒரு வேலையோ தொழிலோ அரசு சார்ந்த துறைகள்லையோ அல்லது நீங்க இஷ்டப்பட்ட பெரிய பெரிய கம்பெனியில துறையிலையோ உங்களை அசைக்க யாராலையும் முடியாது. அதுபோல பதவிகளை பறிக்கிறதுக்கு நிறைய பேர் வேணா முயற்சி பண்ணலாம், ஆனா பறிக்க முடியாது, தோத்து போயிடுவாங்க. இந்த புதன் பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களை ஜெயிக்க வைக்கிறதுக்காகவே பாடுபடும். அப்ப நீங்க ஜெயிக்கணும் அப்படின்னா புதன் சுக்கிரன் சனி இது போன்ற நட்பு கிரகங்கள் வலுவாக இருக்கும்போது சொந்த தொழில் செய்யலாம். அல்லது நீங்க எங்க வேலை செஞ்சாலும் அதுல உயர் பதவிகள், நல்ல சம்பளம் கிடைக்கும். அந்த தொழிலையும் வேலையிலையும் கொடி கட்டி பறக்கக்கூடிய ஒரு அற்புத நிலை உருவாகும். அதனால இந்த சுக்கிரன் சனி புதன் இவங்களை வணங்குறதையும் விட்டுறாதீங்க. அதுக்கப்புறம் 9, 12 ராகு பகவான் இருந்துட்டாங்க அப்படின்னா கடல் கடந்து வெளிநாடு போய் நல்லா சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு உருவாகும். உங்க வாழ்க்கையில நீங்க ஜெயிச்சிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். நீங்க இப்ப எந்த வயசா இருந்தாலும் சரி ஜெயிச்சிருவீங்க. அடுத்தது, உங்க வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு அடுத்த ஒரு முக்கியமான தெய்வம் அப்படின்னா உபாசன தெய்வம். உபாசன தெய்வம் அப்படிங்கிறது அடுத்தது உபாசன தெய்வம். உபாசன தெய்வம் அப்படிங்கிறது உங்க ராசி கட்டத்துல 9ஆம் வீட்டுடைய அதிபதி யாரு, அந்த அதிபதிக்கு அதி தேவதை எது அப்படின்னு பார்த்தோம்னா அதுதான் உபாசனை தெய்வம். அப்போ 9ஆம் இடம்ங்கிறது பாக்கியஸ்தானம். ஒரு மனுஷனுடைய வாழ்நாளில் என்னென்ன பாக்கியத்தை அடையிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து இந்த உபாசன தெய்வத்துடைய அருள் கிடைக்கும். அப்ப இந்த இடத்துக்கு அந்த பாக்கியத்தை நம்ம முழுசா அடையணும் அப்படின்னா இந்த அதிதேவதை உபாசன தெய்வத்துடைய சக்தி நமக்கு தேவை. எவ்வளவு பெரிய ஆபத்தா இருந்தாலும் அதுல நம்மளை மாட்டி விடாம தூக்கி விடுற சக்தி இந்த தெய்வத்துக்கு உண்டு. குலதெய்வ வழிபாடு தடைபட்டாலும் அல்லது குலதெய்வம் எதுனே தெரியாதவங்களுக்கும் இந்த உபாசனை தெய்வம் மிக மிக முக்கியமானது. தயவு செஞ்சு குலதெய்வத்தை மறந்துட்டீங்க அப்படின்னாலும் சரி, குலதெய்வமே இருந்தாலும் சரி, உங்கள் ராசிக்கான உபாசன தெய்வத்தை விட்டுறாதீங்க. ஏன்னா கஷ்ட காலத்துல உங்களை தூக்கி விடுற ஒரு தெய்வம்.
கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வரக்கூடிய தெய்வம். குலதெய்வம் கூடவே வரும், ஆனா உபாசன தெய்வம் கூடவே காவலுக்கு இருக்கும். எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய கஷ்டமா இருந்தாலும் சரி, சோர்ந்து போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்குள்ளார ஒரு சக்தியை கொடுத்து தூக்கி விடுற தெய்வம் இந்த உபாசன தெய்வம் தான். இப்ப கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் தெய்வத்தை அதிகம் மதிக்கக்கூடியவர்கள். அது மட்டும் இல்ல, தெய்வத்தினுடைய அனுக்கிரகம் முழுசா உங்களுக்கு உண்டு. ஆனா தெய்வத்துக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ராசிக்காரவங்க யார் அப்படின்னா கன்னிராசி தான். நீதி, நேர்மை, நல்ல பண்பு, தான தர்மம் செய்யக்கூடிய குணம், ஒரு அமைதி, எதுலையுமே திடீர்னு கோவப்படாம புத்திசாலித்தனமா யோசிக்கிறது, சமூக சேவைகள் செய்யறது, எவ்வளவு பெரிய கோடிகள் உங்கள்கிட்ட இருந்தாலும் அந்த கர்வம் அடையாம ஒரு சாதாரணமா எல்லாரையும் மதிக்கக்கூடிய ஒரு குணம் பொதுவாகவே உங்களுக்கு உண்டு. அது மட்டும் இல்ல, உபாசன தெய்வமா நீங்க யாரை எடுத்துக்கலாம் அப்படின்னா, உபாசன தெய்வம் அப்படிங்கிறது நம்ம சொன்னது மாதிரி சாதாரண தெய்வம் இல்ல. எல்லாருமே எல்லா டைமும் நம்ம சந்தோஷமா இருக்க வாழ்க்கையில ஜெயிக்கிறதுல தோத்து போகும்போது உங்களை தூக்கி விடுற தெய்வம். அனாதையா நிக்கிறனா அப்படி நினைக்கும் போது கூட வர துணைக்கு வர தெய்வம். இந்த உலகத்துல யாருமே இல்ல அப்படின்னு நீங்க நினைக்கும் போது நான் இருக்கேன் அப்படின்னு ஏதாவது ஒரு உருவத்துல வந்து நிக்கிற தெய்வம். நண்பனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், கணவனாக இருக்கலாம், உறவுகள்ல ஒரு ஆளா இருக்கலாம், யாருன்னு தெரியாதவங்க கூட இருக்கலாம். இப்படிலாம் சில நேரத்துல இருந்தா அது உபாசனை தெய்வத்துடைய அருள் தான் அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கணும். அப்ப எந்த தெய்வத்தை வணங்கலாம் அப்படின்னா, ஸ்ரீமன் நாராயணனை நீங்க வணங்கினால் வெற்றிகளும் அதிர்ஷ்டமும் உங்களை தேடி வரும். எங்க இருக்காங்க? கும்பகோணம் அருகில் இருக்கிற பட்டீஸ்வரம் விஷ்ணு துர்க்கே வணங்குங்க. அது மட்டும் இல்ல, செவ்வாய்க்கிழமை அங்க போய் வணங்குறீங்க அப்படின்னா மிகப்பெரிய பாக்கியத்தை அடைந்தவர்களாக நீங்க பார்க்கப்படுவீங்க. ஏன்னா தெய்வங்கள் எல்லாமே அவங்க இஷ்டத்துக்கு போய் பார்ப்பாங்க, அவங்க ஆசைப்பட்டு போய் பார்ப்பாங்க. ஆனா இது மாதிரியான ராசிக்குரிய குலதெய்வம், உபாசன தெய்வம், இஷ்ட தெய்வங்கள்லாம் நீங்க வருவீங்கன்னு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற தெய்வங்கள். ஒரு முறை மட்டும் போயிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா அதனுடைய அருள் உங்களுக்கு பரிபூரணமா கிடைக்கும். அந்த சக்தி கிடைச்சாலே போதும், மிகப்பெரிய ஆற்றல் உங்களுக்குள்ளார இருக்கும். வெற்றி மேல் வெற்றி, எதையுமே சாதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு திமிரு உங்களுக்குள்ளார வந்துடும். அதனால இந்த உபாசன தெய்வத்தை விடாதீங்க. எப்பொழுதுமே பரிகாரம் அப்படிங்கிறது ரெண்டு விதமான பரிகாரம். உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியும் அப்படின்னு தெரியல. ஒன்னு ஆன்மீக பரிகாரம், இன்னொன்னு வாழ்வியல் பரிகாரம். ஆன்மீக பரிகாரம் அப்படிங்கிறது நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாலும் கோவில் குளத்துக்கு போனா சரியாயிடும், வீட்டுல பரிகாரம் பண்ணா சரியாயிடும், வீட்டுல பூஜை பண்ணா சரியாயிடும். ஆனா சில விஷயங்கள், சில பிரச்சனைக்கு நம்மளால தீர்வு காணவே முடியாது, அது சரியே ஆகாது. அதுக்கு காரணம் என்னன்னா வாழ்வியல் பரிகாரம். வாழ்வியல் பரிகாரம் என்ன? நம்ம வாழ்ற வாழ்க்கையில தர்மம் செய்யறது, 4 பேருக்கு உதவி செய்யறது, நம்மளே நம்ம வருத்திக்கிறது, கஷ்டப்படுத்திக்கிறது, தியானம் பண்றது, நடைப்பயணம், கிரிவலம், விரதம் இருக்கிறது, இது மாதிரி வாழ்க்கையில நம்மளே நம்மளை கஷ்டப்படுத்திக்கிட்டு அடுத்தவங்களுக்கு உதவிகரமா இருந்து அடுத்தவங்களுடைய கஷ்டங்களை போக்கி இப்படி பல பாவங்களை கழிக்கிறது தான் வாழ்வியல் பரிகாரம். இந்த பரிகாரம் அப்படிங்கிறது மிகப்பெரிய கர்மாவை தீர்க்கக்கூடிய பரிகாரம். எவ்வளவு பெரிய பாவங்களை செஞ்சிருந்தாலும் அதை உணர்ந்து இதுக்கு மேல செய்ய மாட்டோம், என்னையே நான் கஷ்டப்படுத்திக்கிறேன், நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன், சட்டத்தின் மூலமா எனக்கு தண்டனை கிடைக்கல அப்படின்னாலும் இறைவா நீ எனக்கு தண்டனை கொடுத்துறாத, நான் அதுக்கு பரிகாரம் என்ன வேணாலும் செய்யறேன், என்னையே நான் கொடுக்குறேன். அதாவது பரிகாரம் செய்யறதுனால என்ன தப்பு வேணாலும் செய்யலாமா அப்படின்னு கேட்பீங்க. சில நேரத்தில் நம்ம அறியாம இதெல்லாம் பெரிய பாவம்னு தெரிஞ்சு சில பாவங்களை நம்ம செஞ்சிருவோம், தவறுகளை செஞ்சிருவோம். அந்த நேரத்தில் நம்மளுடைய மூளை சரியா வேலை செய்யாது, கோபத்தில் செய்வோம். இந்த தவறுகள்ங்கிற விஷயத்துல நிறைய விஷயங்கள் இருக்கு. வாழ்க்கையில நிறைய தப்பு பண்றோம், அந்த தவறுகளால நிறைய பிரச்சனைகளை நம்ம சந்திக்கிறோம். அந்த பிரச்சனையிலிருந்து நம்ம மீளணும் அப்படின்னா இந்த மாதிரி நம்மளே வருத்திக்கணும். முதல்ல நம்ம இதுக்கு மேலே அந்த தவறு செய்ய மாட்டோம், மன்னிச்சிங்க இறைவா அப்படின்ட்டு வேண்டிக்கிட்டு அடுத்தது நம்மளே வந்து துன்புறுத்திக்கிறது, அல்லது யாருக்கு நம்ம பிரச்சனை கொடுத்தோமோ, யாருக்கு பாவம் செஞ்சோமோ, என்ன விதமான பாவம் செஞ்சோமோ அதுக்கேற்றது மாதிரி ஒரு மன்னிப்பு கேட்டு அவங்களுக்கு கஷ்டப்பட்டு நம்ம உடல் உழைப்பு மூலியமா மனம் வருந்தி அவங்களுக்கு உதவி செய்யறது கூட ஒரு விதத்தில் அந்த பரிகாரங்கள் சரியாகும். அப்ப இது மாதிரியான பரிகாரங்கள்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்க, வாழ்க்கையில எல்லாருமே ஜெயிச்சிடறாங்களா, இல்லைன்னா எல்லாருமே தோத்துடுறாங்களா? ஆனா நாங்க மட்டும் ஏன் தோத்துக்கிட்டே இருக்கோம்? எல்லாருக்கும் வெற்றி தோல்வி வர்றது சகஜம், ஆனா எங்களுக்கு மட்டும் தோல்வி மட்டுமே வருது. இதுக்கு என்ன அர்த்தம்? இதுக்கு நாங்க என்ன செய்யறது? தோல்வி மட்டுமே வருது அப்படின்னா தாழ்வு மனப்பான்மை, நம்மளால முடியுமா முடியாதாங்கிற சந்தேகம், ஒரு விஷயத்துல நம்மளால கண்டிப்பா முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கை இல்லாதது. திறமை இருந்தாலும் இந்த ராசியில பல பேர் தோல்வி அடையறதுக்கு காரணம் இந்த தன்னம்பிக்கை இல்லாததுதான். அதுக்கு முக்கியமா நம்ம ரொம்ப சின்ன குடும்பத்துல
பிறந்துட்டோமோ, ஏழை குடும்பத்துல பிறந்துட்டோமோ, நமக்கு இந்த வலிமை இல்லையோ. ஆனா உங்களுக்குள்ளார எல்லா திறமையும் இருக்கும். திறமை இருந்தாலும் இந்த தாழ்வு மனப்பான்மை தோல்விக்கு அறிகுறியா மாறிடும். நம்மளால முடியாது, நமக்கு இது செட் ஆகாது, இது நமக்கு ஒத்து வராது, அத ஒரு விஷயத்த பெருசா நினைச்சுக்கிறது. இறங்கி பார்த்தோம்னா அதுல ஒண்ணுமே இருக்காது. ஆனா இறங்கறதுக்கு முன்னாடி அதை பெரிய விஷயமா நினைச்சுக்கிறது. அந்த ஒப்பீடு இருக்குல்ல, அது ரொம்ப ரொம்ப தவறான ஒரு விஷயம். அவன் பெரிய ஆள், நம்ம சின்னால். அவனுக்கு தைரியம் இருக்கு, நமக்கு தைரியம் இல்லை. இந்த ஒப்பீடு நம்மள வாழ்க்கையில முன்னேறவே விடாது. மிகப்பெரிய தடை. எதிரியை விட மோசமானது இந்த ஒப்பீடு. ஒன்னு புரிஞ்சுக்கணும், அசாத்திய சக்தி நமக்கு இருக்கு. நம்மளை விட ஒரு சக்தி படைத்தவர்கள் இந்த உலகத்துல இல்லவே இல்லை. ஏன்னா அறிவியல்ல பல கண்டுபிடிப்ப கூட கண்டுபிடிச்ச மனுஷங்க மட்டும் இல்ல, கடவுளே கண்டுபிடிச்சவங்க மனுஷங்க. அப்ப கடவுளுக்கு எவ்வளவு பெரிய சக்தி இருக்கு பாருங்க. தன்னுடைய ஞானத்தால ஆயிரம் வருஷங்கள் தவம் இருந்து மனிதர்களாக வாழ்ந்த முனிவர்கள், சித்தர்கள், இவங்களுக்கெல்லாம் எவ்வளவு பெரிய சக்தி இருக்கும் பாருங்க. அப்ப அதே தான் நமக்கு இருக்கு. அதே மனிதர்கள் தான், அதே மூளை, அதே ரத்தம், அதே உடல். அப்ப மனிதர்கள்னா அவ்வளவு சாதாரண விஷயம் இல்ல, அசாத்திய சக்தி படைச்சவங்க நம்ம. அந்த மனசுல இருக்கிற எண்ணம் தான் உயர்வாக இருக்கணும், முடியும், நம்ம திறமையை விட இது பெரியதல்ல, நம்மளால முடியாது எதுவுமே இல்லை. இந்த எண்ணம் தான் நம்மளை தூக்கி நிறுத்துறது. சில பேர் ஒரு தோல்வியை பார்த்துட்டாலே துவண்டு போறது, அப்புறம் அந்த பக்கமே எட்டி பார்க்கறது இல்லை. அது வேலையோ தொழிலோ குடும்பமோ பிரச்சனையோ எதுவாக இருந்தாலும். சில பேர், அதாவது சாதிச்சவங்க, எத்தனை முறை தோற்றாலும் கவலைப்படாம தொடர்ந்து போராடி போராடி தோற்று அவமானப்பட்டு வெற்றிக்காக ஓடிக்கிட்டே இருப்பாங்க, ராத்திரியும் பகலும். கடைசியில ஒரு நாள் வெற்றி அவங்களுக்கு உறுதி. ஒரு சின்ன கதை. ரைட் சகோதரர்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. 2 பேரும் அம்மா கூட உட்காந்து விளையாண்டுட்டு இருக்கும்போது வானத்தில் பார்க்குறாங்க பறவை. அந்த பறவையை பார்த்து கொஞ்சம் யோசிக்கிறான். அம்மா, இந்த மாதிரி நம்மளும் பறக்க முடியுமா அப்படின்னு கேட்குறான். அந்த அம்மா எப்பொழுதுமே பிள்ளைங்களுக்கு ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்துவாங்க, ஏன்னா சந்தோஷப்படணும். அப்படிப்பட்ட ஒரு சாதாரண அம்மா தான். முடியாதுன்னு சொல்றதெல்லாம் என்ன வருது, முடியும்னு சொன்னால் சந்தோஷப்படுவான் புள்ள. அதுக்காகவே முடியும்பா அப்படின்னு அந்த ஒரு வார்த்தை. அம்மா, ஒரு நாள் இந்த பறவை மாதிரி நானும் பறப்பேன் அப்படின்னு அந்த ரைட் அப்படிங்கிற புள்ள சொல்லுது. இன்னைக்கு இவ்வளவு பெரிய சாதனை படைச்சது அந்த சின்னஞ்சிறு தன்னம்பிக்கை தான். அந்த சின்னஞ்சிறு வயசுல வந்த மிகப்பெரிய சக்தி படைத்த தன்னம்பிக்கை. இந்த பலனுக்கும் இதுக்கு சம்மந்தம் இருக்கா, இதெல்லாம் தேவையா, இப்படி ஒரு கதை தேவையா அப்படின்னா தேவையில்லைதான். ஆனாலும் உங்களுக்குள்ளார இருக்கிற திறமை, உங்களுக்குள்ளார இருக்கிற போராட்டம், உங்களுக்குள்ளார இருக்கிற அந்த தன்னம்பிக்கை வாழ்க்கையில எப்பொழுதுமே முக்கியம். இது ஜாதகத்தையும் தாண்டி மிக முக்கியமானது. அது அந்த இடத்துல சொல்லணும் அப்படின்னு நினைச்சேன், சொல்லிட்டேன். சரி, அடுத்தது இஷ்ட தெய்வம். கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் தோல்வி அடையறதுலாம் புதுசு இல்ல அப்படின்னு சொல்லுவீங்க. நான் பார்க்காத கஷ்டமா, நான் பார்க்காத தோல்வியா, நான் பார்க்காத துரோகங்களா இப்படின்னு நிறைய தத்துவம்ல நிறைய பேசுவாங்க. அது பேசும்போது தத்துவம் மாதிரியே இருக்கும். ஆனா உங்களுடைய வாழ்க்கையின் வழி அது எல்லாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. சில பேர் கிண்டல் பண்ணுவாங்க. ஆனா நமக்கு நல்லாவே தெரியும். எவ்வளவு பெரிய வழியா இருந்தாலும் வெளியில காட்டிக்காம சிரிச்சுக்கிட்டே சொல்றீங்க பாரு, அதுல தான் அவங்க எல்லாருமே நம்பாம போறது. எவ்வளவு பெரிய வழியாக இருந்தாலும் அந்த புன்னகையோட சொல்ற வார்த்தை, அந்த புன்னகையே உங்களை தேத்திரும். அதனால தோல்விகளை பார்த்து அதனுடைய பாடங்களை கத்துக்கிட்டு அதுக்கு அப்புறமும் எந்த விஷயத்துல நீங்க தோல்வி அடைஞ்சீங்களோ, ஒரு தொழிலோ வேலையோ குடும்பமோ உறவுகள்கிட்டயோ அல்லது மிகப்பெரிய ப்ராஜெக்ட் அல்லது மிகப்பெரிய எக்ஸெட்ரா எது ஒன்னாலும் நினைச்சுக்கலாம். எந்த விஷயத்துல தோத்தீங்களோ அதுல பாடத்தை கத்துக்கிட்டு மறுபடியும் அதே செயலை, அதே வேலையை, அதே தொழிலை ரசிச்சு ருசிச்சு செய்யறவங்க தான் கன்னிராசி. அங்கதான் வெற்றி உங்களுக்கு உறுதியா இருக்கும். அப்ப மிகப்பெரிய மாற்றம் உங்க வாழ்க்கையில நீங்க ஏற்படுத்த தயாராயிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். ஒரு தொழிலுக்கு அனுபவம் 5 வருடங்கள்ல இருந்து 10 வருடம் தேவைப்படும். 7வது வருஷம் 8வது வருஷம் சில பேர் தோல்வி அடைஞ்ச உடனே அந்த தொழிலை விட்டுட்டு வேற தொழிலுக்கு போயிடுவாங்க. அப்ப அதனுடைய அனுபவம் இங்கதான் அந்த புத்திசாலித்தனத்தை கன்னிராசி நண்பர்களும் தோழிகளும் பயன்படுத்துவீங்க. அதனால தொடர்ந்து அதை செஞ்சு தோல்விக்கு மேல் தோல்வி அடைஞ்சாலும் அதில் உள்ள பாடங்களை கற்றுக்கிட்டு வளைவு சொலிவுகளை கற்றுக்கிட்டு எந்த அளவுக்கு சம்பாதிக்க ஆரம்பிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை உங்களால் அடைய முடியும். எதுலையுமே அதி தீவிரமாக நீங்கள் இருப்பீங்க, வேகம் காட்டுவீங்க. அதே நேரத்தில் திடீர்னு சோர்ந்து போகக்கூடிய வாய்ப்பும் உண்டு. என் அன்பு கன்னிராசி நண்பர்கள், ஏதாவது தோல்வி அடைஞ்சிட்டீங்க அப்படின்னா ரொம்ப சோர்ந்து போய் படுத்துருவீங்க. எப்படி பெண்கள் நிலை குலைஞ்சு போயிடுவாங்களோ சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம், அந்த மாதிரி கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் அந்த ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். பெண்களுக்கான அந்த ஒரு பயம் ஆண்களாக இருந்தாலும் இருக்கும். அப்ப இந்த இடத்துல உங்களை தூக்கி விடுறது யார்? இது மிகப்பெரிய வலிக்கெல்லாம்
ஆரம்பமாக இருந்துடும். தோற்று போயிட்டீங்க அப்படின்னா அது மூலியமா நஷ்டம், அப்புறம் குடும்ப பிரச்சனை, அப்புறம் கனவுகளை துறக்க வேண்டியது வரும். அதுலேருந்து மீள்றதுக்கு பல வருஷம் ஆகிடும். அதுக்குள்ளார நிறைய உறவுகளை இழந்துருவீங்க, செல்வங்களை இழந்துருவீங்க, பெரிய பிரச்சனைகளை சந்திக்க ஆரம்பிச்சிருவீங்க. அதனால என்னைக்குமே கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் தெய்வங்களை வணங்குறத விட்டுறாதீங்க. தெய்வத்தின் மேல இருக்கிற நம்பிக்கையை விடாதீங்க. 1000 பேர் 1000 சொல்லலாம். இந்த பிரபஞ்சம் தெய்வத்தால் உருவானது தான். காரணம் இல்லாம எந்த ஒரு காரியமும் நடக்காது அப்படிங்கிறது இந்த பிரபஞ்சத்துமே ஒரு உதாரணம். அதனால என்னைக்குமே குலதெய்வங்களும் உபாசனை தெய்வங்களும் விட்டுறாது. அடுத்து பார்த்தோம்னா இஷ்ட தெய்வம் உங்களுக்கு என்னவா வருவாங்க அப்படின்னா தனி கோவில்களா இருப்பாங்க, வீரம் காக்கிற தெய்வமா இருப்பாங்க உங்களுக்கான இஷ்ட தெய்வங்கள். அப்ப கன்னிராசி அதிபதி புதனுக்குரிய தெய்வம் யாரு அப்படின்னா மகாவிஷ்ணு கோவில், அதாவது பெருமாள் கோவிலுக்கு போறத என்னைக்குமே மிஸ் பண்ணாதீங்க. வாழ்க்கையில ஒரு முறையாவது எங்க போயிட்டு வாங்க, திருப்பதி போயிட்டு வரத்துக்கு முயற்சி பண்ணுங்க. அடுத்தது நட்சத்திர ரீதியா பார்த்தோம் அப்படின்னா உத்திர நட்சத்திர நண்பர்கள் சூரியனை வணங்குறத விடாதீங்க. சூரிய கிரகம் அப்படிங்கிறது அது ஒரு சிவனம்சம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ராகு காலத்துல வீரபத்திரர் இல்லைன்னா சரபேஸ்வரரை வணங்கி வழிபட்டீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில இருக்கிற அத்தனை பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு கிடைக்கும். எந்த இடத்துல தோக்குறீங்களோ அந்த இடத்துல உங்களை தூக்கி நிறுத்தி வெற்றி அடைய வைக்கும். உங்களை ஜெயிக்க வைக்கக்கூடிய ஒரு இஷ்ட தெய்வம் வீரபத்திரர் அல்லது சரபேஸ்வரர். அடுத்து ஹஸ்தம் நட்சத்திர நண்பர்களுக்கு என்ன தெய்வமா இஷ்ட தெய்வம் இருக்கலாம் அப்படின்னா சந்திரனை வணங்குங்க. இல்லைனா பௌர்ணமி அன்னைக்கு திருவண்ணாமலை கிரிவலம் போங்க. இதை விட ஒரு சிறந்த பரிகாரம் வாழ்க்கையில் இருக்கவே இருக்காது. 3 முறை போயிட்டீங்க அப்படின்னா பாக்கியம் செய்தவர்களாக எந்த பிரச்சனையா இருந்தாலும் அதுக்கு தீர்வு கிடைக்கிற அளவுக்கு ஒரு மாற்றம் உங்க வாழ்க்கையில ஏற்படும். 100க்கு 100% உங்களுக்கு வெற்றி தான். நீங்களே உணர ஆரம்பிச்சிருங்க. ஒரு முறை போயிட்டு வந்தாலே அந்த வலி வேதனை இருக்குல்ல, அந்த நடந்து முடிஞ்சு அந்த 9 லிங்கங்கள் சுத்தி நம்ம வணங்கிட்டு வரோம்ல, அதனுடைய அருள் கிடைக்கிறதே நமக்கு பெரிய அதிர்ஷ்டம். அதனால கண்டிப்பா போயிட்டு வாங்க. அடுத்தது சித்திரை நட்சத்திர நண்பர்கள் செவ்வாய்க்கிழமையில செவ்வாய் பகவானை வணங்குங்க. முருகனை என்னைக்குமே வணங்குறத விடாதீங்க. அந்த வெற்றி வேலும் அந்த தன்னம்பிக்கையும் உங்களுக்கு ஜெயிக்கிறதுக்கு மிகப்பெரிய ஆயுதமா இருக்கும். எப்படி முருகனுக்கு வெற்றி வேலோ அதுபோல உங்களுக்கு தன்னம்பிக்கையை கொடுத்து உங்களை ஜெயிக்க வைக்கும். அடுத்தது சனிக்கிழமையில சக்கரத்தாழ்வாரை வணங்குறது மிக சிறந்த பலனை கொடுக்கும். அவங்களாம் சித்தர்கள் வழியில வருவாங்க. இவங்களை வணங்கினாலே அவங்களுடைய அருள் கிடைச்சது மாதிரி, அந்த தெய்வங்களுடைய அருள் கிடைச்சது மாதிரி. ஏன்னா தவம் இருந்து அந்த தெய்வத்தினுடைய அருள் பெற்றவர்கள். அதனால சித்திரை நட்சத்திர நண்பர்கள் சனிக்கிழமையில சக்கரத்தாழ்வாரை வணங்க மிக சிறப்பான பலனை கொடுக்கும். வெற்றி மேல் வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது பரிகாரமா நம்ம பார்த்தோம் அப்படின்னா தெய்வத்தின் துணை மிக மிக முக்கியமானது. நமக்கு பஞ்சபூதங்கள் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. பஞ்சபூதங்கள் என்ன? நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு. இது பஞ்சபூதங்கள். ஆனா நமக்கு பஞ்சபூத பிரச்சனை இருக்கு தெரியுங்களா? மனுஷன் வாழ்க்கையிலே மிக முக்கியமான பிரச்சனை இந்த 5 பிரச்சனை. என்ன பிரச்சனை? குடும்ப பிரச்சனை, கடன் பிரச்சனை, தொழில் வேலை பிரச்சனை, வழக்கு பிரச்சனை, நோய் பிரச்சனை. இந்த 5 தான் ஒரு மனுஷனுக்கு பெரிய பிரச்சனை. ஒரு மீள முடியாத பிரச்சனையா நினைக்கக்கூடிய பிரச்சனைகள் இந்த 5 பிரச்சனை. இந்த 5க்குள்ளர தான் நீங்க எந்த ஒரு துன்பங்களிலும் பிரச்சனைகளிலும் கஷ்டங்களிலும் இருந்தாகணும். அப்ப இந்த பிரச்சனையெல்லாம் தீர்க்கணும் அப்படின்னா தெய்வத்தின் அருள் வேண்டும். பாண்டவர்களுக்கு கிடைத்த கண்ணனை போல் நம்முடைய பிரச்சனை தீர்ந்து நம்முடைய மகாபாரத போரில் வெற்றி பெறணும் அப்படின்னா நமக்கான தெய்வம் கண்டிப்பா தேவை. அப்ப பரிகாரங்கள்ங்கிறது மிக முக்கியம். தெய்வத்தை சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னா பரிகாரங்களும் மிக முக்கியம். தெய்வத்தின் பார்வை நம்ம மேல கிடைக்கணும் அப்படின்னா பரிகாரங்கள் மிக மிக முக்கியம். அலட்சியமே செய்யக்கூடாது இந்த விஷயத்துல. ஏன் பரிகாரங்கள் அப்படின்னா கர்ம வினைகள் தீரணும் அப்படின்னா அந்த கர்ம வினைகள் நமக்கு கஷ்டங்கள் வந்து கர்ம வினை தீரும். அப்ப நம்ம வாழ்க்கையில முன்னேறவே முடியல, ஒரே நிலையில இருக்கும் அப்படின்னா நம்மளா அந்த கஷ்டத்தை அனுபவிக்கிறது தான் பரிகாரம். கஷ்டம் நிறைய வந்திருக்கு, நிறைய அனுபவிச்சிட்டோம் அப்படின்னா அது பாடம். அடுத்தது நல்ல காலம் பிறந்துச்சு அப்படின்னு அர்த்தம். அப்ப நீங்க முயற்சி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா ஜெயிக்கலாம். ஆனா கஷ்டங்களும் இல்லை, சந்தோஷமா இருக்கும். ஆனால் வாழ்க்கையில் பெரிய இடத்துக்கு வர முடியல, பெரிய லெவலுக்கு போக முடியல அப்படின்னா இந்த பரிகாரங்களை செய்யணும். நாமளா போய் கஷ்டப்படணும். அப்போ நம்மளா கஷ்டப்படணும், அப்படி எதுவுமே செய்யக்கூடாது, தானா நடக்கணும் அப்படின்னா நடக்காது. பூஜைகள், ஆன்மீக பயணம், யாத்திரைகள், அதுபோல கிரிவலம், உண்ணாவிரதங்கள், நம்மளே வருத்திக்கக்கூடிய பல பரிகாரங்களை நம்ம செய்யணும். அதுக்கு இந்த பரிகாரம் நல்ல பரிகாரமா இருக்கும். இதெல்லாம் முயற்சி பண்ணி பாருங்க. உங்கள் வீட்டில் செல்வம் சேரணுமா? திருமகளின் மகாலட்சுமியின் பார்வையும் குபேரனின் அருளும் சேர்ந்து குறைவற்ற செல்வத்தை கொடுக்கணுமா? அப்ப இந்த எளிய பூஜையை நீங்க செய்யுங்க. ஒரு விஷயம்
ரொம்ப முக்கியம். இங்க என்ன முக்கியம் அப்படின்னா, உண்மையான பக்தியும் நம்பிக்கையுடனும் இந்த பரிகாரத்தை செய்யுங்க. நான் உண்மையா நம்பிக்கையா இந்த பரிகாரத்தை செய்யறேன் அப்படின்னு உத்தரவாதம் கொடுத்தீங்கன்னா போதும், கடவுள்கிட்ட உங்க வீட்டில் செல்வ மகளும் குபேரரும் நிரந்தரமாக வாசம் செய்வார்கள். பூஜையை தொடங்கிறதுக்கு முன்னாடி சில பொருட்கள் வாங்குறது அவசியம். முதல்ல பூஜை செய்யற நாளை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். என்னைக்கு நம்ம பூஜை செய்ய போறோம்? தொடர்ந்து 9 வாரம் அல்லது தொடர்ந்து 9 மாதம். என்னைக்கு பூஜை செய்ய போறீங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமை. என்னைக்கு நீங்க பூஜை செய்ய போறீங்க அப்படின்னு முடிவு பண்ணீங்க. வாரம் வெள்ளிக்கிழமை பூஜை செய்ய போறீங்களா அல்லது மாசத்துல ஒரு வெள்ளிக்கிழமை பூஜை செய்ய போறீங்களா அப்படின்னு முடிவு பண்ணிக்கங்க. அடுத்தது, நம்ம கோடீஸ்வரனாக மாறணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம்? பணத்திற்கு அதிபதியாக விளங்கக்கூடிய மகாலட்சுமி, குரு பகவான், குபேரர், சுக்கிரர், ராகு பகவான் இவர்களுடைய அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கணும். இவங்களுடைய அருள் கிடைச்சாதான் நம்ம கோடீஸ்வரனாக ஆக முடியும். அப்ப அந்த 5 பேருடைய அருள் கிடைக்கணும் அப்படின்னா பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்திருக்கணும். என்னைக்கே அந்த வெள்ளிக்கிழமை 9 நாட்களும் அந்த பிரம்ம முகூர்த்தத்துல தான் தேவர்களும் பித்ருக்களும் நம்ம வீடு தேடி வருவாங்க. அவங்க வர நேரத்துல நம்ம முழிச்சிருக்கணும். அப்ப அந்த பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்திருச்சு எங்கேயும் போக கூடாது. கதவு கிட்ட போகணும். கதவை திறந்து மகாலட்சுமியே வருக, 30 முக்கோடி தேவர்களே வருக அப்படின்னு 3 முறை சொல்லுங்க. 3 முறை சொல்லிட்டு அதுக்கப்புறம் போய் குளிச்சுட்டு பூஜை அறையவும் வாசலையும் சுத்தம் பண்ணிட்டு வாசல்ல சாணம் தெளிங்க. நீங்க நகரத்துல இருந்தீங்க அப்படின்னா மஞ்சள் தண்ணியை கரைச்சி அதை வாசல்ல தெளிச்சிங்க. கொஞ்சம் உங்க இடத்துக்கு ஏற்ற மாதிரி தெளிச்சுக்கிட்டு பச்சரிசி மாவால கோலம் போடுங்க. இது மிகப்பெரிய புண்ணியம் கிடைக்கக்கூடிய செயல். பாரம்பரியமா நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இதுக்கு பெரிய வரலாறே உண்டு. 1000 ஏழைகளுக்கு உணவு போடுறதும் இந்த பச்சரிசி மாவு கோலம் போடுறதும் ஒண்ணு. பூச்சி, புழுக்கள், எறும்புக்கள் இதை எடுத்துட்டு போய் சாப்பிட்றது அந்த புண்ணியத்தை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால இந்த பச்சரிசி மாவால கோலம் போடுங்க. பொடியாலேயோ மண்ணாலேயோ கோலம் போடாதீங்க. கோலம் போட்டுட்டு பூஜை அறையில போய் வழக்கமா தீப தூபம் ஏத்துங்க. சாம்பிராணி புகைய நல்லா தூவ விடுங்க. அதுக்கப்புறம் இந்த மந்திரத்தை சொல்லுங்க. மகாலட்சுமி காயத்ரி மந்திரம் மிக முக்கியமான மந்திரம். அவ்வளவு சக்தி உண்டு இந்த மந்திரத்துக்கு. இந்த மந்திரத்தை சொல்றவங்களுக்கு இந்த உலகத்துல வாழ்ற வரைக்கும் அனைத்து சுகங்களையும் அனுபவிக்க வாய்ப்பு கிடைக்கும். ஒழுக்க நெறியோடு, உள்ள தூய்மையோடு, மன தெளிவோடு இருக்க வைக்கும். வீட்டில் சுத்தமான இடத்துல அமர்ந்து 108 முறை இந்த மந்திரத்தை சொல்லுங்க. ஸ்கிரீன்ல இருக்க பாருங்க. மகாலட்சுமி காயத்ரி மந்திரம். ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி வித்மகே விஷ்ணு பதன்யேச தீமகி தன்னோ லட்சுமி பிரசோதயாத் அப்படிங்கிற இந்த மந்திரம் எத்தனை முறை? 108 முறை கண்டிப்பா சொல்லுங்க. 1 மணி நேரம் ஆனாலும் பரவாயில்ல. கோடீஸ்வரன் ஆகணும் அப்படின்னா இந்த மந்திரத்தை சொல்லுங்க. சொல்லிட்டு அன்னைக்கு நீங்க என்ன வேலை தொழில் செய்றீங்களோ அதை மனப்பூர்வமா செய்யணும், உண்மையா செய்யணும். அந்த செயல்ல எந்த ஒரு கள்ளம், கபடம், பொய் எதுவுமே இருக்கக்கூடாது. நடிக்கவே கூடாது. இந்த விஷயத்துல ஒரு தொழிலையோ வேலையிலையோ நிறைய விஷயங்கள் இருக்கு. நேர்மையா இருக்கணும். உங்க வேலைக்கு ஏற்றது மாதிரி, தொழிலுக்கு ஏற்றது மாதிரி அன்னைக்கு தெளிவா இருங்க. அதுபோல லட்சியத்தை மனசுல ஓட்டி பாருங்க. கனவு காணுங்கள் அன்று முழுவதும். கனவுன்னா கண்ணை மூடிக்கிட்டு நீங்க என்னெல்லாம் ஆசைப்பட்டீங்களோ நேரம் கிடைக்கும் போது ஒரு 10 நிமிஷம் நீங்க என்னெல்லாம் ஆகணுமோ, என்னவா ஆகணுமோ, எப்படி வாழணும், உங்களுடைய லெவல் என்ன, எப்படி நீங்க ஆசைப்படுறீங்க, என்ன தொழில் ஆசைப்படுறீங்க அல்லது என்ன வேலையில் ஆசைப்படுறீங்க, எந்த அளவுக்கு உங்களது வசதியை பெருக்கிக்கிறீங்க, அதை எல்லாமே ஒரு 10 நிமிஷம் அமர்ந்து உங்க எண்ண ஓட்டத்துல ஓட விடுங்க. எண்ணங்களுக்கு மிக சக்தி உள்ளது. ஓட்ட விடுங்க. அப்புறம் மாலையில ஒரு 8 அகல் விளக்குல தீபம் ஏற்றணும். 8 அகல் விளக்குலையும் சுத்தமான பசுனை ஊத்தி அப்புறம் பஞ்சு திரிய மஞ்சள்ல கலங்க. மஞ்சள் வீட்டில் வச்சிருப்பீங்களா, அதுல கலந்து 8 வகையான திரிய அதுல சுத்தி வைங்க. மஞ்சள் திரிய அதில் வச்சு தீபம் ஏற்றுங்க. இரவுல காலையில் எப்படி தீப தூபம் ஏற்றி சாமியை கும்பிட்டீங்களோ அதே போல இப்பயும் வணங்குங்க. ஒரு நாளைக்கு 108 முறை அப்படிங்கிற அந்த மந்திரத்தை காலையில ஒரு 54 முறையும், இந்த மாதிரி மாலையில ஒரு 54 முறையும் சொல்லலாம். உங்க நேரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க பிரிச்சுக்கலாம். அதே போல சொல்லுங்க. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, என்ன பொருள் முக்கியமா தேவைப்படுது நீங்க பயன்படுத்தி ஆகணும் அப்படின்னா, நெய். இது மகாலட்சுமியின் அம்சம். மஞ்சள் கலக்குறீங்க திரியில, குரு பகவானுக்குரிய பொருள் அது. தீபம் எல்லா தெய்வங்களுக்கும் எல்லா தேவர்களுக்கும் உரிய பொருள். திரியோட இந்த 4மே மிக மிக முக்கியமானது. முக்கியமானதுன்னா தரம் கலப்படம் இல்லாத சுத்தமான நெய்யா இருக்கணும். 9 நாளும் நீங்க பச்சரிசியை ஊற வச்சு அரைச்சி கோலம் போடணும். இதெல்லாம் உங்களால முடியல நீங்க இருக்கிற வேலைக்கு அப்படின்னா இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. 9 விதமான பூஜை பொருட்கள் கலந்த பச்சரிசி கோலமாவு கட்டி வச்சிருக்காங்க. பவுடரும் வச்சிருக்காங்க. பச்சரிசியால இது வரைக்கும் யாரும் பவுடரால கோலம் போட்டுக்க மாட்டாங்க. மண் பொடியால தான் போட்டிருப்பாங்க. இவங்க பச்சரிசியாலேயே பொடியும் வச்சிருக்காங்க, கட்டியும் வச்சிருக்காங்க. அப்படியே வேலையே இல்லை, தண்ணியில நனைச்சு உடனே கோலம் போட்டுடலாம். நெய்யும் இவங்கள்ட்ட சுத்தமான நெய், பசுமாட்டு நெய் இருக்கு. தீபத்திரியும் இருக்கு. இவங்கள்ட்ட வாங்கி பயன்படுத்தி பாருங்க. தேவைன்னா இவங்கள்ட்ட கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க.
அடுத்தது மகாலட்சுமி தாயாருடைய படத்துக்கு முன்னாடி அந்த தீபத்தை வச்சு வடக்கு பார்த்து அந்த தீபத்தை வச்சு தீபத்தை ஏத்துங்க. இப்படி 8 தீபத்தையும் ஏத்தணும் அப்படின்னா அஷ்டலட்சுமிகள் எல்லாருமே நம்ம வீட்டுக்கு வந்துருவாங்க. அனைத்து செல்வங்களையும் அள்ளி கொடுப்பார்கள். இதனால கிடைக்கிற பலனை சொல்லணும் அப்படின்னா இந்த வீடியோவை பத்தாது, நிறைய போகும், நிறைய நேரம் ஆகும். வேண்டாம். கண்டிப்பா உங்களை கோடீஸ்வரனாக்கும். ஒரே வரியில சொல்லணும்னா இப்படிதான் சொல்லணும். நீங்க செல்வந்தரியாக மாறுவது நிச்சயம். இந்த 9 நாட்களுக்கு மட்டும் இதை செஞ்சு பாருங்க. அஷ்ட ஐஸ்வர்யங்களும் அஷ்டமா சித்திகளும் இந்த மந்திரத்தை சொல்லி வழிபட்டா கிடைக்கும் அப்படிங்கிறது பல்லாயிரக்கணக்கானவர்களுடைய அனுபவம். இங்க முதல்ல நம்பிக்கை தான் முக்கியம். அடுத்தது நம்முடைய எண்ணங்கள் மிக மிக முக்கியம். அடுத்தது தரமான பொருட்கள் முக்கியம். அப்படி எண்ணங்கள் உறுதியா இருந்தா எதை நம்ம நினைக்கிறோமோ அதை சாதித்து காட்டலாம். நல்ல எண்ணங்களை, நம்பிக்கை எண்ணங்களை, மகிழ்ச்சி எண்ணங்களை திரும்ப திரும்ப நம்ம நினைக்கிறப்ப அது உடனே உழைப்பா மாறும், கனவா மாறும். அதுக்காக நம்ம கஷ்டப்படுவோம். நமக்கான ஒரு ஊக்கத்தை கொடுக்கும், தைரியத்தை கொடுக்கும், தன்னம்பிக்கையை கொடுக்கும். நம்முடைய சக்தி நம்முடைய எண்ணத்தில் தான் இருக்கிறது. இது நல்லா புரிஞ்சுங்க. இவ்வளவு நேரம் பேசுறது எதுவுமே உங்க காதுல வீழனாலும், நீங்க கவனிக்கல அப்படின்னாலும் இதை முக்கியமா கவனிங்க. எண்ணங்கள் மிக மிக முக்கியமானது. இவ்வளவு விஷயம் சொன்னதையும் நீங்க நம்பினாதான் அடுத்தது உங்க வாழ்க்கையில் நீங்க கோடீஸ்வரராக மாற முடியும். அப்ப எண்ணம், நம்பிக்கை மிக மிக முக்கியமானது. அதனால விழிப்போடு இருங்கள். மனம் அப்படிங்கிற நிலத்துல எதை போடுறோமோ அதுதான் விளையும். அதுல எதை போடணும் அப்படிங்கிறத நம்ம சிந்திச்சு போடணும். நம்ம வாழ்க்கையில முன்னேறணும்னா எப்படி வேணாலும் முன்னேறலாம். ஆனா எப்படி முன்னேறணுங்கிற ஒரு கட்டுப்பாடு இருக்கு, ஒரு நீதி இருக்கு, ஒரு நியாயம் இருக்கு. அதன்படி நம்ம முன்னேறணும் அப்படிங்கிறதா மிக மிக முக்கியமானது. எப்பொழுதுமே இதை கடைபிடிங்க. உண்மை, உழைப்பு, உதவி, ஆன்மீகம், அதாவது இறைவனை நம்புவது. இதை மட்டும் மனசுல வச்சுங்க. நம்பிக்கையோடு உறுதியோடு முயற்சி பண்ணீங்க அப்படின்னா நீங்களும் ஒரு நாள் கோடீஸ்வரன் தான். எப்பொழுதுமே இறைவன் துணையோட பயணம் செய்யுங்கள். இறைவனை பார்த்து இப்படி கேளுங்க. என்னை எத்தனை துரைகள் வீழ்த்தினாலும், எத்தனை துன்பங்கள் வீழ்த்தினாலும், எத்தனை விதிகள் வீழ்த்தினாலும், என்னை அழ வைக்கவும் விழ வைக்கவும் 1000 பேர் இருந்தாலும் வாழ வைக்க நீ இருக்கிறாய் ஈசனே அப்படின்னு சொல்லிட்டு உங்களது முயற்சியை தொடங்குங்கள். அடுத்த ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.